ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போகிறேன்னா, ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸில் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் தான் சொல்லி தர போகிறேன். இந்த ஸ்டிச்சு எப்படி போடலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க இந்த ஸ்டிச்சு வந்து ஈஸியாக எப்படி போடலான்னு சொல்லித்தரேன். இந்த வீடியோ வந்து யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோவில் நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன், அதுக்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். அதனால் வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். நார்மல் நீடில் அண்ட் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். நான் எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் சில்க் த்ரெட்லேயே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் போல் லைன் வரைஞ்சிக்குங்க. வரைஞ்சிக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து 3 லைன் வரைஞ்சிக்குங்க. 3 லைன் மேலே, சென்டர், கீழே 3 லைன் வரைஞ்சிக்கிட்டு அதில் வந்து ஃபஸ்ட் லைன் வந்து 3 லைனும் வந்து நீங்கள் டச் பண்ணுறாப்புல வரீங்க. அடுத்த குட்டியாக ஒரு லைன் வரீங்க, அது வந்து செகண்ட் லைன் மட்டுமே டச் பண்ணணும். மறுபடியும் நீங்கள் வந்து 3 லைன் டச் பண்ணுறாப்புல லைன் வரையணும். அடுத்த லைன் வந்து நீங்கள் மிடில் மட்டுமே டச் பண்ணுறாப்புல நீங்கள் இதில் லைன் வரைஞ்சிக்கணும். அதாவது ஒரு லைன் வந்து லாங்காகவும் ஒரு லைன் வந்து ஷார்ட்டாகவும் வரையணும். ஸோ பிகினர்ஸாக ட்ரை பண்ணுறவங்க எல்லாருமே இதில் வரைஞ்சிட்டு ட்ரை பண்ணும் போது அவங்களுக்கு ஈஸியாக புரியும். அதுக்காக தான் இந்த லைன் வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆன பிறகு நீங்கள் வந்து லைன் போடாமலே நீங்கள் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் வந்து ஈஸியாக வந்துடும். வாங்க இதை எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்போது நீங்கள் நாட் போட்டு வச்சுருக்கீங்க இல்லையா, இப்போ என்ன பண்ணுங்க, அந்த த்ரெட்டை வந்து எடுத்துட்டு கீழே வந்து எடுங்க. கீழேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. கீழே லைன் போட்டிருக்கோல, அதில் ஃபஸ்ட் லைன்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ 3rd லைனில் லாங்காக ஒரு லைன் வரைஞ்சி இருப்போம். அந்த லைனில் வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். உங்களுக்கு புரியறதுக்காக நான் என்ன பண்ணேன், கிட்ட தான் இந்த ஸ்டிச் வந்து போடும் போது அழகாக இருக்கும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, உங்களுக்கு ஈஸியாக தெரியணும் இல்லையா, அதுக்காக நான் என்ன பண்ணேன், கேப் விட்டு போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணும் போது கிட்ட போட்டு ட்ரை பண்ணுங்கள். இப்போ வரைஞ்சிட்டோம், இப்போ வந்து ஸ்டிச் போட்டோம் பாருங்கள். இப்போ மறுபடியும் கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஷார்ட்டாக ஒரு லைன் போட்டிருக்கோம் பாருங்கள். அந்த லைனில் தான் நீங்கள் வந்து இது ஃபினிஷ் பண்ணணும். ரொம்ப ஈஸியான ஸ்டிச் தான். நீங்கள் பார்க்கும் போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். நீங்கள் வந்து இதை ஒரு ஸ்டிச்சு பார்த்துட்டு நீங்கள் போகக்கூடாது. ஏன்னா இதோட கண்டினியூஸ் வந்து இருக்குது. மேலேயும் வந்து நம்ம கவர் பண்ணணும். அதை எப்படி சொல்லித்தரேன்னு நீங்கள் வீடியோவை தொடர்ந்து பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். மறுபடியும் பாருங்கள், கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம மேலே போட்டோம் இல்லையா, 3rd லைன், கீழேருந்து 3rd லைனில் நீங்கள் லாங்காக போட்டு அந்த லைன் மேலே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். பார்த்தீங்களா, போடும் போது உங்களுக்கு எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். நீங்கள் வந்து இது பக்கத்தில் போடணும். இதை போல் கேப் வந்து உங்களுக்கு வரக்கூடாது. நான் உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் ட்ரை பண்ணும் போது நல்லா நெருக்கமாக போடுங்க. அப்போலாம் உங்களுக்கு இந்த ஸ்டிச் வந்து இன்னும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் இப்போ போடுறோம் இல்லையா, லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச், இது வந்து 17வது ஸ்டிச் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் வீடியோ, ஃபேப்ரிக் பெயிண்டிங், ப்ரோச்சஸ் கிளாஸ், சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க என்னுடைய வீடியோவை போய் பாருங்கள். அந்த வீடியோலாம் உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளேலிஸ்ட்டும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் வந்து என்னுடைய கிளாஸ் எல்லாம் கற்றுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதில் 1 by 1 உங்களுக்கு வரும். ஸோ நீங்களும் அது மூலியமாகவும் நீங்கள் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். லைவ் வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அதில் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு அதில் போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இது எங்கே போகலாம், லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் வந்து நீங்கள் இதுவும் ப்ளவுஸில் நீங்கள் பார்டர் டிசைனாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், மிடில் யூஸ் பண்ணலாம், உங்களுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டியில் எங்கே வேணால் யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இது ஃபினிஷ் பண்ணிட்டோம் இல்லையா. இதில் வந்து இங்கே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் வரைக்கும் நான் எத்தனை லைன் போட்டேனோ அது வரைக்கும் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் மேலே இருக்கிற லைனை வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும். பாருங்கள்,
இதிலே வந்து இன்னொரு மெத்தடும் இருக்குது. இது ஒரு மெத்தட் ஒன்று பாருங்கள். இதில் வந்து நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. இந்த லாங் அண்ட் ஷார்ட்லேயே வந்து இன்னொரு மெத்தட் இருக்குது. அப்போ வந்து நீங்கள் 4 லைன் வரைஞ்சிக்கணும். மேலேருந்து 4 லைன் வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிக்குங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு லாங்காக 3 லைனில் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து 2 லைனில் வந்து போடுங்க. பாருங்கள், ரொம்ப சிம்பிளான இது 2 மெத்தட்லேயும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஃபஸ்ட்டு லாங் போட்டோமா, அப்புறம் ஷார்ட் போட்டோம், மறுபடியும் லாங் போடுங்க, ஷார்ட் போடுறேன். ஏன்னா நான் ஒரே வீடியோவில் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக நான் இந்த வீடியோவில் இதை சொல்லித்தரேன். என்னுடைய ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சில் லாங் அண்ட் ஷார்ட் வந்து எத்தனாவது ஸ்டிச்சுன்னு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ஜஸ்ட் இது வந்து ஐடியா மட்டும்தான். நீங்கள் வந்து இது உங்கள் ப்ளவுஸில் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அது உங்களுடைய விருப்பம். பார்த்தீங்களா, இதே போல் போட்டுக்குங்க. போட்டுட்டு இப்போ நம்ம 4 லைன் போட்டிருக்கோம் இல்லையா, இப்போ நீங்கள் என்ன பண்ண, மேலேருந்து நீங்கள் 4ஆவது லைன், கீழேருந்து 4ஆவது லைன்லேருந்து நீங்கள் த்ரெட்டை வந்து எடுத்துட்டு இப்போ லாங்காக போட்ட இடத்துல வந்து பக்கத்துலேயே நீங்கள் போடும் போது அது வந்து ஷார்ட்டாக ஒரு ஸ்டிச் வரும் உங்களுக்கு. நீங்கள் வந்து டபுள் கலர் நூல்லேயே நீங்கள் வந்து போடும் போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் ஒரே கலரில் போனாலும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல. இப்போ 2வது நீங்கள் எடுக்கும் போது ஷார்ட்டாக போட்டோம் பார்த்தீங்களா, அது ஒரு எண்டிங் பாயிண்டில் நீங்கள் அந்த த்ரெட்டை வந்து நீங்கள் பஞ்ச் பண்ணணும். இப்போ மறுபடியும் சொல்லித்தர பாருங்கள். லாங்காக போடும் போது மேலேருந்து நீங்கள் போடும் போது அது வந்து ஷார்ட்டாக வரும். கீழேருந்து லாங்காக போட்டோம், மேலேருந்து ஷார்ட் ஸ்டிச்சாக வரும். இது பக்கத்தில் போடும் போது உங்களுக்கு அந்த ஷேப் வந்து அழகாக இருக்கும். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக நான் கொஞ்சம் தள்ளி போகிறேன். இப்போ மேலே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ ஷார்ட்டாக போட்டோம் இல்லையா செகண்ட் லைனில், அதில் நீங்கள் பஞ்ச் பண்ணும் போது மேலே வந்து லாங்கும் வரும், கீழே வந்து உங்களுக்கு ஷார்ட்டும் கிடைக்கும். லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் இது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் வந்து போடலாம். இது ஜஸ்ட் உங்களுக்கு ஐடியா தான். போன வீடியோவில் வந்து ஃபன் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அதில் வந்து நான் டிசைன் சொல்கிறேன்னு சொன்னேன். நான் அந்த வீடியோவில் நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதில் வந்து நீங்கள் இந்த ஃபன் ஸ்டிச் அதில் வந்து நீங்கள் சர்க்கிள் போல் வரைஞ்சி ட்ரை பண்ணுங்கள். லீஃப் போல் வரைஞ்சும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இது போல் வளைஞ்சி இதை போல் வரைஞ்சி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லாங் அண்ட் ஷார்ட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.